ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ ஒரு 2 weeks பிரேக் அப்புறமா நான் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த சிஎஸ்கே மேட்சஸோட ப்ரிவியூஸ் பற்றி பார்க்கலாம், ஒரு பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிரேக் முடிஞ்சிச்சு. ஸோ ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ. ஆக்சுவலி எஸ்டர்டே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் சிஎஸ்கேவோட முதல் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லா சிஎஸ்கே மேட்சஸ்க்கும் ரிவ்யூஸ் எல்லாமே பண்ண போகிறோம். அண்ட் மோர் ஓவர் இப்போ நம்ம சேனலில் இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 31 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த 31 வீடியோஸில் இப்போ சேனல் பேர் வந்து ரியல் கிரிக்கெட் ஃபன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம பேசுனது எல்லாமே கிரிக்கெட் அப்படின்றதா தான் இருந்திருக்கு. ஃபன்னாகவே நம்ம எதுவுமே பேசல. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ரிவியூஸ் அப்ராக்சிமேட்லி 14 மேட்சஸ் இருக்குது, லீக் மேட்சஸ். ஸோ 28 வீடியோ நம்ம எப்படியும் போட தான் போகிறோம். இது போக பிளே ஆஃப் போனோம்னா அதுலேயும் சில வீடியோஸ் வரும். அப்படின்றப்போ ஒரு மினிமம் 25 வீடியோஸ் நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் 2 months வரப்போகுது. ஸோ அதில் ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கலாக பேசி ரொம்ப கிரிக்கெட் ஓரியன்டாக கொண்டு போகாமல் கொஞ்சம் சேனலில் பேர் வச்ச காரணத்துக்காவது கொஞ்சம் ஃபன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். மறக்காம ஸ்க்ரீனில் தர இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் 2 months வில் கெட் அப்டேட்டட். அண்ட் மோர் ஓவர் கண்டிப்பாக இந்த 2 months நான் போகிற வீடியோஸில் கொஞ்சம் ஃபன் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு அஃபெண்ட் ஆகாதீங்க. இப்போ நம்ம டீம் பிளேயர்ஸே கலாச்சாரமே அது ஒன்லி ஒரு ஃபன் பர்பஸ்க்காக தானே தவிர நத்திங் டு ஹர்ட் எனிபடி அப்படின்ற ஒரு நோட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டு ஸ்டார்ட் திங்ஸ் ஆஃப், இன்னைக்கோட மேட்ச் யாரோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிச்ச முதல் வாட்டி கப்பை போய் அடிச்சுட்டு நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு 18 வருஷமா அந்த கப்பு கிட்டே போகாதா ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ஒரு 5 கப் அடிச்சு அதுக்கப்புறம் ராக் பாட்டம்ல முடிச்சு வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அனைத்து இடத்தையும் சுத்தி விட்டு வந்திருக்கும் சிஎஸ்கேக்கு தான் இன்னைக்கோட மேட்ச் இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசாம் கிரிக்கெட் அசோசியேஷன் இன் குவாஹாட்டி. ஸோ இப்போ குவாஹாட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா போன வருஷம் ருத்ராஜ் அந்த இடத்துல தான் தூஷர் தேஷ்பாண்டே கிட்ட பால் வந்து கையில பட்டு இன்ஜுரி ஆகி அதோட சீசனை முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கேவலமான மெமரிஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஸோ குவாஹாட்டி அப்படின்ற போது ஒரு பேலன்ஸ்டான விக்கெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூவிங் ஆன், இங்கே பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலா கொஞ்சம் குட் பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஒரு பிளாக் சாயில் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த நார்தன் சைடு அப்படின்றனாலே கொஞ்சம் பிளாக் சாயில் விக்கெட்ஸ் தான், அதாவது நார்தன் சைட்ல இருந்தாலுமே ரெட் சாயில் விக்கெட்ஸுமே இருக்கு. பட் இந்த இடத்துல பர்டிகுலர்லி ஒரு பிளாக் சாயில் விக்கெட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி இருக்கும் இப்போ ஐபிஎல் வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மேட்சஸோட ப்ரிவியூஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படின்றனால அதுலேருந்து நம்ம எடுத்த ஸ்டாட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் பேஸ்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல we are going to talk about only ஐபிஎல் ஸ்டாட்ஸ். ஸோ ஐபிஎல் வச்சு பார்க்கும்போது இந்த குவாஹாட்டி பிச் எப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அந்த ஏர்லி பவர் பிளே இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுல கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கலாம். ஸோ நம்ம சைட்ல இருந்து கலீல் அகமது, அவங்க சைட்ல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருக்குலாம் ஒரு எப்படி சொல்ல விக்கெட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதர் தேன் தட் பெருசா இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு எஃபெக்டிவ்னஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலன்ஸ்டு சைடு தான். ஸோ உங்ககிட்ட சரக்கு இருந்துச்சுன்னா விக்கெட் விழுகும். சரக்கு இல்லாமல் சும்மா பொய் போலிங் போட்டிங்கன்னா நேற்று எஸ்ஆர்எச் எப்படி ஹர்ஷல் பட்டேல்லாம் 2.4 ஓவருக்கு ஒரு 60 ரன் கொடுத்தாரு. அவர் 4 ஓவர் போட்டிருந்தா ஒரு 100 ரன் அடிச்சு செஞ்சுரி அடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஆயிரும் நிலைமை. ஸோ அப்பெல்லாம் இங்கே ஒழுங்கா அப்பெல்லாம் போடாமல் இங்கே கொஞ்சம் ஒழுங்காக போலிங் போடணும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் கிரிப் இன் மிடில் ஓவர்ஸ் அப்படிதான். ஸோ சிக்னிஃபிகன்ட் கிரிப் இன் மிடில் ஓவர்ஸ்னா என்ன அப்படின்னா பால் வந்து டேர்ன் ஆகுறத விட பாலை கிரிப் பண்ண தெரிஞ்ச ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே ஒரு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போ போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டேர்ன் பண்றாரோ இல்லையோ கிரிப் பண்ணி ஏமாத்தி விக்கெட் எடுத்துருவார் ஹசரங்கா. ஸோ போன வாட்டி நம்ம இங்கே டிராவல் பண்ணப்ப என்னாச்சுன்னா ஒரு 180 சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் ஸோ 182 அவங்க அடிச்சாங்க ராஜஸ்தான். வி வர் சேசிங் 183. அப்போ ஹசரங்கா அந்த மிடில் வந்து அந்த விக்கெட் எடுத்தார். ரூபேயோட விக்கெட் கூட எடுத்திருப்பாரு. ஸோ அவர் ப்ராப்பரா அந்த கிரிப்பை யூஸ் பண்ணனால அவருக்கு அந்த விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் அவர் லக்னோ போயிட்டாரு. அவருக்கு வேற 2 கோடிக்கு எடுத்து அவர் வந்து ஸ்ரீலங்கா வர மாட்டாரு. அவர் கைக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஊட்டிட்டு ஊர்லயே உட்காந்துருவாரு. அதனால இப்ப அவர் வரல. ஸோ தட்ஸ் நாட் இன் அவர் பாயிண்ட் டுடே. மூவிங் ஆன், இங்க பிளேயிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து ஒரு 60 இருந்து 65 மீட்டர்ஸ். ஸோ அதுல இருந்தே பார்க்கும்போது ஒரு மாடரேட்டான ஒரு சர்ஃபேஸ், ஒரு மாடரேட்டான கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 75 மீட்டர்ஸ். அப்ப ரிலேட்டிவ்லி ஒரு பிக்கர் கிரவுண்ட், அதாவது 70 மீட்டர்ஸ்ல இருக்கிறத விட ஒரு 75 to 80 இருக்கும் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி பிக்கர் கிரவுண்ட் பட் நாட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூ ஃபேக்டரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹெவி டியூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் போன மேட்ச் பார்த்தப்பயுமே எஸ் டியூ இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னால் கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆர்சிபி நல்லாவே பேட்டிங் ஆடி மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருசா நாட் அன் ஆர்சிபி ஃபேன் இருந்தாலுமே கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. ஸோ அதனால டியூ இருக்குமா இல்லையா இப்பதான் ஒரு மார்ச்சோட எண்டில் இருக்கும்.
ஸோ டியூலாம் வந்து மேக்ஸிமம் ஒரு மிட் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நான் பார்த்துருக்கேன். நான் பர்சனலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். இட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இல்லை நீங்க என்னோட அதிகமாக அனலைஸ் பண்ணியிருந்தா நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டியூ வருமானு தெரியல. இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு டியூ வந்து வரும் அப்படின்ற பட்சத்தில் டீமை கிரியேட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மூவிங் ஆன், டியூ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாஸ் டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சேஸ் பண்ண தான் பார்க்கணும். பட் நமக்கு வந்து வரலாற்றிலே சேஸ் பண்றதுக்கு தகுதி இல்லாத டீம் அப்படின்ற ஒரு பெரிய பேர் வச்சிருக்கோம். 180 சேஸ் பண்ண துப்பு இல்லை, அது இதுன்னு எவ்வளவு பேசினாலுமே இந்த வாட்டி நாங்க ஒரு பெட்டரான லைனப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால, ஸோ பிளேயிங் 11 போறதுக்கு முன்னாடி வில் டாக் அபவுட் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இப்போ லாஸ்ட் இயர் வந்து இங்க 3 மேட்சஸ் ராஜஸ்தான் விளையாண்டுருக்காங்க. அந்த 3 மேட்சஸ்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரும் 180, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் 180. அதாவது சிஎஸ்கேக்கு விளங்காத ஒரு நம்பர்னா 180 தான். அந்த 180 தான் இங்க ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. ஸோ அந்த எப்படி சொல்ல, அதை நாங்க முறியடிச்சு முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வர பார்க்கணும். ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி டாஸ் டிசிஷன் வச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்ப 180ன்றது ஒரு 190. ஏன்னா இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட் வந்து கோஸ் டுவர்ட்ஸ் ரன் ஸ்கோரிங் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு 190க்குள்ள அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். ஒருவேளை நம்ம டாஸ் தோத்துட்டோம், ஏன்னா ருத்ராஜ் வந்து பரம்பரையா அப்படி டாஸ் தோப்பார், அவருக்கு அது வந்து கை வந்த கலை. அப்படி டாஸை தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லினா, ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போனோம்னா ஒரு 210க்கு மேல அடிச்சு வச்சிடணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப குவாலிட்டியான பவுலிங் லைனப். அந்த லைனப் வச்சு அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான் நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்ல, ஓப்பனிங்ல அப்படியே டீம் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப முடியவே முடியாது, நான் விளாண்டா 3ல தான் விளையாடுவேன் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்த ருத்ராஜ் இப்ப அவருக்குள்ள ஏதோ வந்து ஒரு ஞான உத்தியம் பிறந்துருச்சு போல. அதனால அவர் வந்து நான் ஓப்பனிங் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வர போறாரு. ஸோ இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன். ஸோ அகைன் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, MS Dhoni has been ruled out of IPL for first 2 weeks due to calf injury. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கிறப்பே அதை சொல்லியிருக்கணும். பட் ஸ்டில் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சேடான நோட்ல ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் அதை அந்த இடத்துல சொல்லலை. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர், இப்போ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல ஐ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் MS Dhoni அண்ட் சிஎஸ்கே, த மூவ் ஆன் பத்தி எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ தோனி இல்லை அப்படின்றதுனால சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு பி விக்கெட் கீப்பர். நமக்கு தெரியும் தோனி இருந்தாலுமே அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாரு, மேக்ஸிமம் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு, அதோட ருத்ராஜ் ஓபன் பண்ண போறாரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒரு பவர் ஹிட்டிங் ஓப்பனிங், அதே நேரத்துல ஒரு கன்சிஸ்டன்சி ஃப்ரம் ருத்ராஜும் இருக்கும் அப்படின்றால ஒரு நல்ல ஓப்பனிங் காம்பினேஷன் நான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் எப்படி சொல்ல, நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி, சரி ஆயுஷ் மாத்திரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இருந்தாலுமே ஆயுஷ் மாத்திரை இங்க 1 டவுன்ல விளையாட போறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். பட் நாட் ஷுர், பிகாஸ் உர்வில் பட்டேலுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா இப்போ உர்வில் பட்டேல் எப்படி வரும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் அவர் நமக்கு 3ல விளையாண்டாரு. ஸோ இஸ் அ டெசிக்னேட்டட் ஒரு நம்பர் 3 பேட்டர் மாதிரி. பட் ஆயுஷ் மாத்திரையே நம்ம ஓப்பனிங்ல இருந்து 3ல இறக்குறோம்ன்றனால அவர் அவுட் ஆஃப் அவரோட ஸ்பாட்ல விளையாட போறாரு, எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு யோசிக்கலாம். ஆனா அப்படி பேசுனீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை சைட்ல இருந்து நான் இதை தூக்கிட்டு வருவேன். அண்டர் 19 வேர்ல்ட் கப் போய் ஆயுஷ் மாத்திரை கேப்டன் பண்ணி வின் பண்ணாரு, அதுல ஃபுல்லா ஒரு 1 டவுன்ல தான் விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கோயிங் டு பி ஆயுஷ் மாத்திரை அட் நம்பர் 3. நம்பர் 4, 5 எப்படி சொல்லலாம், அந்த கடப்பார பிரதர்ஸ் பிட்வீன் டெவால் ப்ரூவிஸ் அண்ட் சிவம் டுபே. அண்ட் அகைன் நான் திருப்பி சொல்ற மாதிரி சிஎஸ்கே ஷுட் டூ திஸ் டெக்னிக்கல் திங். என்னன்னா டூபேவை 4ல அனுப்பி ஆகணும், பிகாஸ் டாப் 3 ரைட் ஹேண்டர்ஸ். இப்போ நீங்க எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் சஞ்சு ருட்டு ஓப்பனிங் வந்துருச்சு, அதை தாண்டி ஆயுஷ 3ல விளையாண்டாலும் சரி, உர்வில 3ல விளையாண்டாலும் சரி, 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றத டாப் 3 ஸ்பெண்ட் பி ரைட் ஹேண்டர்ஸ். அதை பிரேக் பண்றது கண்டிப்பா சிவம் டுபே ஹேஸ் டு ஸ்டெப் அப் அட் நம்பர் 4 அப்படின்னு நினைக்கிறேன். அதை அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது நமக்கு நாளைக்கு ஒரு எப்படி சொல்ல, எப்போ பேட்டிங் ஆடுறோம், ஒரு 8-9 மணிக்கு ஆடினோம்னா அப்பதான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4 and 5 இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். 6-7ல வந்து ஒரே நேரத்துல போன வருஷத்துல இருந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஷிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூவிங் ஆன் ஃப்ரம் ஜடேஜா தோனில இருந்து அப்படியே we have gone to பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. ஸோ இதுதான் 6-7 இருக்கும் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா கொஞ்சம் 6ல வருவார் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் இஸ் எப்படி சொல்ல ஒரு டெசிக்னேட்டட் பேட்டர் அப்படின்றனால. அண்ட் பிரசாந்த் வீர் ஒரு ஆல்ரவுண்டர், கொஞ்சம் ஒரு 7ல வர ஆர் ஆல்சோ ஒரு 8ல வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ நம்பர் 8 ஸ்பாட்ல வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒன்னு இப்போ அங்க ஸ்பின் வந்து நல்லா கிரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அகில் ஹுசைனை விளையாடலாம். அப்படி இல்லைன்னா இல்ல வில் கோ பை அவர் எப்படி சொல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ரிசோர்ஸ் கம்மியா இருக்குன்றதுனால ட்ரைட் அண்ட் டெஸ்டடா ஓவர்10 விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எட்ஜ் ஓவர்10க்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதான் நம்பர் 8 இருக்கும். 9, 10, 11, 12 வந்து சிம்பிள், நீ உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி நூர் அஹமத் வில் பி பேக், கலீல் அஹமத், அன்சுல் கம்போஜ் அண்ட் மேட் ஹென்ரி. ஸோ அவர் 4 ஃபாரினர்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னா
2 ஷுவர், ஒன்னு பிரிவிஸும் 100ம், இன்னொன்னு மேட் ஹென்றி ஷுவர். பிகாஸ் எல் இஸ் ரூல்ட் அவுட் ஆன காரணத்தினால அவருக்கு பேக்கப்பா எடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ நம்ம சிஎஸ்கே டீம் எந்த மாதிரி ஒரு திறமையான டீம் அப்படின்னா, ஒரு இன்ஜுரியான பிளேயருக்கு இன்னொரு இன்ஜுரியில இருந்து ரீஹாபிலேஷன் பண்ணிட்டு இருக்க பிளேயரை நாங்க ரீப்ளேஸ்மெண்டா எடுப்போம். ஒரு மிக சிறப்பான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அவர் எப்ப ஜாயின் பண்ணுவார்னா, ஐபிஎல்லே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 25ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ தான் அவர் வராரு. அதுக்குள்ள நாங்க எப்படி சொல்ல, ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, அந்த குவாலிஃபிகேஷன் ரேஸ்ல இருக்கமா இல்ல திருப்பி ராக் பாட்டமா நோக்கி போறோமான்றதே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் சும்மா வந்துட்டு நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. ஸோ அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ மேட் ஹென்றி ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா இருப்பார். 3 4வது ஓவர்சீஸ் பிளேயர் தான் எய்தர் அகில் ஹுசைன் விளாடலாம், ஸ்பின்னை நோக்கி போகணும்னு நினைச்சா, ஆனா பேட்டிங் லைட்டா அடி வாங்கும். பட் இல்ல அவரோட பேட்டிங் எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சா அந்த ஒரு ரூட் எடுக்கலாம். இல்லைன்னா தே கேன் கோ ஃபார் ஒரு ஓவர் டர்ன் ஒரு ரூட்டுக்கு எடுத்து கொஞ்சம் பேட்டிங்கை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல நூர் அஹமத் ஒரு குவாலிட்டி பவுலர் ஃபைன், பட் பிரசாந்த் கில் வந்து கொஞ்சம் அன்ப்ரூவன். இந்த ஐபிஎல் ஸ்டேஜ்ல எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் கலீல் கம்போஜ் 2 பேருமே பவர் பிளேல சூப்பர். டெத்துன்னு வரும்போது மேட் ஹென்றி இஸ் அகெயின் அ பவர் பிளே பவுலர் அப்படின்னு வந்து பேசப்படுறாரு. பட் ஐ ஃபீல் பர்சனலி இஸ் அன் ஆல் ஃபேஸ் பவுலர். எல்லா ஒரு பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், ஒரு டெத்து, பேக் எண்ட்ல எல்லாத்துலயுமே போட முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு அப் ஃப்ரண்ட்ல நியூ பால்லையும் போட முடியும், பேக் எண்ட்ல ஓல்ட் பால்லையும் போட முடிஞ்ச குவாலிட்டி மேட் ஹென்ரிக்கு இருக்கு, நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இப்போ டெத்துல ஒரு சின்ன கன்சர்ன் இருக்க தான் செய்யுது, ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஐ லைக் சிஎஸ்கே, ஐம் சிஎஸ்கே ஃபேன் அப்படின்றதுக்காக பொய்யால நம்மளால ஒரு விஷயத்த ஒரு ரிவ்யூ சேனல்ல வந்து நான் என்னால சொல்ல முடியாது. ஸோ டெத்துல ஆப்வியஸ்லி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பட் ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி, எனக்கு தெரிஞ்ச அன்சுல் கம்போஜ். அவங்க விளையாடுவாங்களான்னு தெரியல, ஆனா நான் சொல்றேன் அன்சுல் கம்போஜ்னு ஒரு விளையாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். விளையாண்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஸ்மாக் டோர்னமெண்ட் நீங்க உட்காந்து ஃபுல்லா ஃபாலோ அப் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஃபுல்லா அன்சுல் கம்போஜ் 2 ஓவர் தான் பவர் பிளேல போட்டார். 2 ஓவர் பர்டிகுலரா டெத் ஓவர்ஸ்ல போட்டாரு. அது சூப்பரா போலிங் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 18-15 விக்கெட்ஸ் மேல எடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே ஆல்ரெடி groomed தேர் டெத் பவுலர். ஸோ ஒரு அன்சுல் கம்போஸ்ட் வந்து 2 ஓவர், மேட் ஹென்ரிட் வந்து 2 ஓவர், 4 ஓவர் தள்ளிடலாம். ஒரு ஓவர் கலீல் அஹமத் வச்சு ஓட்டிட்டோம்னா டெத் ஓவர்ஸ்க்கு வி ஆர் சார்ட்டட் அப்படின்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிளேயிங் லெவனோட அவங்க போறாங்களா, ஆர்எல்ஸ் வேற ஏதாவது காம்பினேஷன் எடுத்துட்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இம்பாக்ட் பிளேயரா யார் வருவான்னா ஆப்வியஸ்லி பவுலிங் சைட்ல இருந்து மேட் ஹென்ரி உள்ள வருவாரு. வெளியே யார் போவா அப்படின்றத எனக்கு தெரியல. பிகாஸ் இப்போ நீங்க வந்து சஞ்சு எடுக்க முடியாது, அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பரா வந்துருவாரு. ருத்து ஆப்வியஸ்லி கேப்டன். ஆயுஷ் மாத்திரை நீங்க விளையாடும் பட்சத்துல அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்றனால அவர் எடுக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ப்ராக்டிகலி இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் பிட்வீன் டெவால் ப்ரூவிஸ் ஆர் கார்த்திக் சர்மா. அதுல கார்த்திக் சர்மாக்கு தான் அந்த ஒரு இது போகும். ஏன்னா வந்து என்னதான் டெவால் ப்ரூவிஸ் ஒரு பெட்டர் ஃபீல்டர் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவரை கொஞ்சம் உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இம்பாக்ட் பிளேயர் தோனி தான், அது இப்போ இல்லை அப்படின்றதால அதுக்கு தகுந்த மாதிரியான மூவ் ஆன் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவ்ல சஞ்சு சாம்சன் எந்த டீம்ல இருந்தாலும் சரி முதல் 5 மேட்ச் 350 ரன் அடிச்சிருவாரு. அடுத்த ஒரு 10 மேட்சுக்கு சேர்த்து 35 ரன் தான் அடிப்பாரு. அதனால சஞ்சு சாம்சன் சொல்லணும்னு தோணுது. இருந்தாலுமே இப்பதான் நியூவா அந்த செட்டப்குள்ள வராரு. ஸோ ஆனா பிரைட் ஃபார்ம்ல இருந்து தான் வராரு, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கிட்டு வராரு, எல்லாமே உண்மைதான். இருந்தாலுமே எனக்கு தெரியல, சாம்சனை பிக் பண்ணணும்னு என் மனசு வர மாட்டுது. எனக்கு ஏன் தெரியல, எப்படி சொல்ல, நான் கொஞ்சம் வன்மமா இருக்கிற பர்சனா உங்களுக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு பர்சனலா சாம்சனை ஃபர்ஸ்ட் மேட்சுக்கே பிக் பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேது. ருத்ராஜை நான் பிக் பண்ண விரும்பல. ஏன்னா அவர் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் அடிக்கிறாரோ அந்த சீசன் விளங்காது, இதுதான் உண்மை. அதனால வந்து எப்பெல்லாம் ஒரு முதல் 3 மேட்ச் தோக்குறாரோ கடைசியில ஆரஞ்சு கேப்பையும் அடிச்சு கப்பையும் தூக்கிடுவாப்ல. ஸோ அது மாதிரி நானே போய் பர்சனலா சொல்றேன், தயவு செய்து ருத்ராஜ் முதல் மேட்ச்ல டக்ல போயிருங்க, அப்படின்னா தான் டீம் விளங்கும். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 50 90 அடிச்சிங்க அப்படின்னா டீம் விளங்காது. ஸோ அதை செய்யாதீங்க ப்ளீஸ் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். ஸோ ருத்து அடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்திரை வந்து நியூ டு நம்பர் 3 ரோல், ஓகேவா? ஸோ இப்போ அவரோட ரோல் வந்து ஒரு புதுவான ரோல்ன்றனால நான் பிக் பண்ணல. இல்லைனா அவர் ஓப்பன் பண்ணா டெஃபினட்டா ஆயுஷ் மாத்திரை நான் பிக் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு யங் ப்ராஸ்பெக்ட். நியூ கம்மர்ஸ் ஆன பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ கான் பிக். ஸோ இட்ஸ் எய்தர் கோயிங் டு பி பிட்வீன் டூபே ஆர் பிரிவிஸ். அதுல எச்ச நான் டூபே கொடுக்குறேன் பிகாஸ் இஸ் கமிங் ஃப்ரம் அ பிரைட் ஃபார்ம். இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருந்து வராரு அண்ட் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. எந்த பொசிஷன் எந்த ஸ்பாட் கிடைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கேம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்றது எனக்கு பர்சனலா டூபே மேல ஒரு ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு அவரை பெருசா ஈடுபாடு கிடையாது. பட் இப்போ வந்து ஓ ஃபைன், ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் ஆஸ் அ கிரிக்கெட்டரா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு பிக் டூபே ஃப்ரம் சிஎஸ்கே. இப்போ ராஜஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைட்ல ஜடேஜா போயிருக்காரு. சி ஐம் நாட் அ வெரி பிக் ஜடேஜா ஃபேன், ஓகேவா? எனக்கு அவ்வளவா ஒரு வருத்தமே இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பத்திரனா வந்து 2022ல நமக்கு வந்தாரு.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2025ல ஒரு சரியா போர்டில் நம்ம ஒரு அனுப்பிச்சு விட்டோம், முடிஞ்சிருச்சு. அவரே ரிலீஸ் தான் பண்ணாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ட்வீட் ஐ மீன் சாரி ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போடுறார். போட்டு அவர் வந்து அப்படி அந்த கண்ணீர் அஞ்சலி போடுற மாதிரி ஒரு போஸ்ட்ட போட்டு, அவர் அந்த அவரோட ஒரு சோகத்த எக்ஸ்பிரஸ் பண்றார்ல. அ எத்தன பேர் 3 சீசன் விளையாண்டுருப்பானா? அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு நன்றி உணர்வு மிஸ்டர் ரவீந்திர ஜடேஜா கிட்ட இல்ல அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் 12 வருஷம் யூ ஹேவ் பிளேட் ஃபார் மீ. ஓகேவா? சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் ரெய்னாவுக்கு நடந்தது மிகப்பெரிய துரோகம்னு சொல்லக்கூடியவன் தான் நான். ஆனா ரெய்னா இன்னைக்குமே சிஎஸ்கேக்கு நீ எனக்கு துரோகமே பண்ணாலும் நீ இத்தனை நாளா என்ன காப்பாத்தின. ஓகேவா? நான் இத்தனை நாளா உன் டீம்ல இருந்திருக்கேன். எனக்கு உன் மேல நன்றி இருக்குப்பா. கடைசியில நீ என்னைய முதுகுல குத்திட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கிற ஒரு ஒரு பெர்சன் பாக்குறீங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் அந்த மாதிரி இப்போ ஒரு தோனி, ரெய்னா, ஜடேஜா இப்படி இருக்கிற பேசக்கூடிய சிஎஸ்கே மக்களுக்கு அவர் லாயலா இருக்காருல்ல. சோ அந்த மாதிரி ஜடேஜா வந்து அப்படி ஒன்றும் முதுகுல எல்லாம் குத்தல. ஓகேவா? ஒரு ட்ரேடே சரி ரைட்டு போயிட்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தோனியுமே இன்ஜூர்டுன்றீங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. நான் ஏன் சொன்ன வீடியோ முடியறப்ப அதை பத்தி நான் தோனியோட பாயிண்ட்டுக்கு வரேன். பட் இப்ப ஜடேஜா பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன பிடிக்கலன்னா, ஏன் உன்னால ஒரு போஸ்ட் போட முடியாதா? ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி போட முடியாதா? ஒரு 34, 35 மேட்ச் விளையாண்டுருக்க. 10 நான் போடுறான். நீ கிட்டத்தட்ட ஒரு 200 மேட்ச் சிஎஸ்கேக்கு விளையாண்டுருக்க. என்னால நீ எந்த பயன், எந்த நல்லதுமே உன் வாழ்க்கையில் நடக்கலையா? சொல்லு. நடக்கலன்னு சொல்லு. நடந்திருக்கு இல்லையா? அப்ப நடக்கும்போது உனக்கு ஒரு சொட்டு கூட நன்றியே இல்ல. நீ பாட்டுக்கு அங்க போயிட்டு ஜடேஜா டினைஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க அந்த ஒரு பேனர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல தூக்கி இந்த வெடியை கொண்டு கொளுத்தி விட்டுட்டு திரிறான். சோ ஐ டோன்ட் லைக் தட் ஆட்டிடியூட். ஐ எம் சாரி ஃபார் மை லாங்குவேஜ். பட் ஸ்டில் எனக்கு வந்து பர்சனலா ஒரு மிகப்பெரிய சோகம் அதுல. சோகன்றதை விட கோவம்னே சொல்லலாம். ஸோ எனக்கு அவரை பத்தி எப்படி சொல்ல ஒரு ஈடுபாடு போயிருச்சு அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸ்டில் இஸ் நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஐ வுட் நெவர் ஃபர்கெட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் பீப்புள் ஹவ் மேட் ஃபார் டீம்ஸ். ஓகேவா? தட்ஸ் வெல் அண்ட் குட். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மோர் தேன் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டுக்கான அழகே நீங்க எந்த மாதிரி எமோஷனல் கலெக்ட் ஃபேன்ஸோட வச்சுக்கிறீங்க அப்படின்ல. அப்ப தளபதி பட்டம் எனக்கு வேணும்னு மட்டும் கேட்டு வாங்க தெரிஞ்சிச்சுல. எல்லாரும் நான் வந்தோன்னா அவுட் ஆகணும்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த மாதிரி தோனி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நாங்க பண்ணது தப்புப்பா. ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸா நான் பண்ணது தப்பு. நான் வருத்தப்பட்டு எனக்கு ஏதாவது டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப தளபதினு ஒரு டைட்டில் கொடுத்து நான் இருந்த வரைக்கும் நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேனா இல்லையா? அப்புறம் என்னமோ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி நீ சொல்ல போனா நீ தான் எனக்கு துரோகம் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது வெளியில இருந்து. பட் உள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. பட் ஸ்டில் சோ ஜடேஜா வந்து இப்போ மட்டும் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விதத்துல ஒரு குட் டேர்ம்ஸ்ல அவர் போயிருந்தாருன்னா நான் அவரை கண்டிப்பா பிக் பண்ணிருப்பேன். அவர் நல்லா பண்ணணும்னு நினைச்சதுக்காகவே பிக் பண்ணிருப்பார். பண்றாரு பண்ணல ஸ்டாட்டிஸ்டிக்கலா எப்படி இருக்கு, குவாஹாட்டில அவருக்கு போட தெரியுமா, எதையுமே பார்க்காம பிளைண்டா கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த பாருங்க நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்லல. இப்ப டூபேக் எப்படி நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொன்னேன், அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் சொல்ல விரும்பல. ராஜஸ்தானுக்கு பிளைண்டா எனக்கு ஜடேஜா நல்லா பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். பட் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே போகும்போது ஐ எக்ஸ்பெக்ட் ஜெய்ஸ்வால் டு டூ பெட்டர். சார் அப்போ சொன்ன விஷயத்துல மேபி நான் சொன்ன தப்புன்னு உங்களுக்கு தோணிருச்சு அப்படின்னா ஐ வுட் ஆஸ்க் சாரி ஃபார் மை வியூவர்ஸ். பட் ஸ்டில் ஒரு 300 பேர் பார்க்குறீங்க அப்ராக்சிமேட்டா என்னோட வீடியோஸை. பெரிதளவில் ஒரு 50-60 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலுமே இந்த சேனலில் நான் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்றது என்ன அப்படின்னா, இது செய்யறதுல எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் இருக்கு. ஒரு 300 பேர் பார்க்கறதுனால எனக்கு எந்த ரெவென்யூமே வரல அகெயின். ஆனா இதை செய்யும் போது நான் என்னமோ உங்ககிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். பிகாஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சனலா நான் என்னை பத்தி எதுவுமே வீடியோஸ்ல போட்டுக்கல. மேபி நான் அது ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சுன்னா போடுறேன். ஐ எம் அ வெரி லோன்லி பர்சன். ஓகேவா? ஸோ எனக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்லாததுக்காக நான் ஏதோ இப்போ அந்த கேமரா முன்னாடி ரெக்கார்ட் பண்ணும்போது நான் உங்க கூட பேசுறேன். இப்ப நான் பேசுறதை யாரோ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி கேட்டுட்டு இருக்க நீங்க நான் பேசுறப்ப நானே இன்டர்பிரேட் பண்ணி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் பேசுறப்ப நமக்கு தெரியும்ல அப்ப இந்த கேள்வி வருமோன்ட்டு. அந்த கேள்வியை இப்ப எனக்கு எதிரில் ஒருத்தர் யாரோ உட்காந்து நான் பேசுறதை கேட்டு நீங்க என்கிட்ட கேட்கறதாவும் அதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி தான் அந்த வீடியோஸே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொன்னேன்ல அந்த ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைச்சது. பிகாஸ் ஐ நீடட் டு இன்டராக்ட் வித் எனிபடி பிகாஸ் ஐ டு நாட் ஆக்சுவலி இன்டராக்ட் இன் பர்சனல் லைஃப். ஸோ கமிங் பேக் டு கிரிக்கெட். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பெருசா நல்ல போலிங் அட்டாக் இல்ல. ஆர்ச்சர் இருக்காரு. கண்டிப்பா அந்த பவர் பிளேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போலிங் போட்டாருன்னா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒத்துக்கிறேன். அதை தாண்டி போலிங் அட்டாக்ல யார் வரப்போறான்னு தெரியல. சந்தீப் சர்மா அவர் ஒரு ஸ்லோவர் பாலா போட்டு ஒரு 25 வருஷமா விளையாடுறாரு. அதை அப்படியே ஒப்பேத்திட்டே இருக்காரு. அவர் என்னைக்கு ஒப்பேத்தி வீட்டுக்கு அனுப்ப போறோம்னு தெரியல. அதுக்கு ஒரு நாள் வரும். அது வர அன்னைக்கு அனுப்பிச்சிடுவோம். அதை தாண்டி தூஷர் தேஷ்பாண்டே தயவுசெய்து இந்த மேட்சை விளையாடாதீங்க. விளையாண்டு திருப்பி ருத்ராஜ் இன்ஜுரி ஆக்கி விட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு 10th பொசிஷன் கன்ஃபார்ம்னு எழுதிட்டு வீட்டுக்கு போயிருவேன் நான். ஸோ அதனால அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதர் தன் தட் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு 30% அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னே சொல்றேன். பிகாஸ் அந்த ஜெய்ஸ்வால் அப்புறம் அந்த யங் ப்ராஸ்பெக்ட் அந்த சின்ன பையன் தட் இஸ் வைபவ் சூரியவன்ஷி. ஸோ அவர் என்னோட வயசு கம்மி அப்படின்றதுனால
நான் அந்த மாதிரி எப்படி சொல்ல ஒரு சின்ன பையன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அவங்களாம் இருக்காங்க. இருந்தாலுமே ரியான் பராக் வந்து எனக்கு ஒரு கேப்டனா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால எட்ஜே கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப பயாஸ்டா போகக்கூடாது. ஒரு மாதிரி ரொம்ப இதா தெரியும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு 30% ஃபார் ராஜஸ்தான். அந்த ஹோம் அட்வான்டேஜ் ப்ராபப்ளி. ஏன்னா இப்போ நமக்கு அவே கேம் அப்படின்றனால ஹோம் அட்வான்டேஜ் வச்சு சொல்லலாம். பட் அந்த ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க எவனுக்குமே அறிவு கிடையாது. அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு 70% ஃபார் சிஎஸ்கே, 30% ஃபார் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிஃபோர் வி க்ளோஸ் திஸ் வீடியோ, நான் ஒரு விஷயம் வந்து பர்சனலாக அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போ தோனி இன்ஜூர்ட் அப்படின்ற பாயிண்ட்ல இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இப்போ சிஎஸ்கே அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவர் ரீஹாபிலேஷனில் இருக்காரு, ஹில் பி பேக் ஆஃப்டர் 2 weeks அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழே வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் அதை நானும் உங்களை மாதிரி ஒரு சக ஃபேன், ஓகேவா, நான் அதை பார்க்குறப்போ ஐ சி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா ஆஃப் ஃபேன்ஸ். இட்ஸ் வெரி நேச்சுரல், ஓகேவா. இப்போ எனக்கு பிடிச்ச பிளேயர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். இது ரொம்பவே ஒரு காமனான ஒரு யூஸ்வலான விஷயம் தான். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நோ தோனி நோ ஐபிஎல், ஓகேவா. இப்போ தோனி இல்லைன்னா நாங்கள் ஐபிஎல் பார்க்கல, ஆர் வி டோன்ட் சப்போர்ட் சிஎஸ்கே, ஆர் வி டோன்ட் பை டிக்கெட்ஸ் ஆர் கம் டு த ஸ்டேடியம் ஃபார் வியூவிங் மேட்சஸ். இப்போ இந்த மேட்ச் இல்லை நம்ம பார்க்கல விட்டுருங்க, அடுத்த மேட்சுக்குமே பொதுவாக தோனி 4 மேட்ச் வரல 5 மேட்ச் வரல அப்படின்றது எனக்குமே வருத்தம் தான். இப்போ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, நான் ஒரு இப்போ கரண்ட்லி ஐம் ருத்ராஜ் ஃபேன், ஓகேவா. இது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. நான் அப்படி பச்சோந்தி மாதிரி மாறுற கேட்டகரி கிடையாது. என்னன்னா ஒரு மூவ் ஆன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ருத்ராஜ் வந்து எனக்கு எப்படின்னா, ஹீ இஸ் மை சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அவர் தான் எனக்கு முக்கியம். ஆனால் தோனி எப்படி அப்படின்னா, ஹி ஷோட் மீ வாட் இஸ் ஹாப்பினஸ், ஓகேவா. எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது ருத்ராஜா இருக்கலாம், ஆனால் எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒரு உணர்ச்சி இருக்கிறத காமிச்சதே தோனி தான். ஸோ அதனால அவருக்கு ஒரு கம்பேரிசனே கிடையாது, ஓகேவா. ஸோ பட் தோனி காலகட்டம் முடிந்த பிறகு அடுத்த காலகட்டம் அப்படின்ற ஒரு நியூ ஜென்னை மூவ் ஆன் பண்ணும்போது எனக்கு அது ருத்ராஜ் கிட்ட நான் பார்த்தேன். ஸோ ஐ எம் பேக்கிங் மை கேப்டன், ஓகேவா. ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் டு சே ஹி இஸ் த கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே. அண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது எனக்கு என்னன்னா, ஆஸ் அ ஃபேனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த 300 பேர் பார்க்குறீங்க, ஒரு 100 150 வியூஸோ ஒரு வீடியோக்கும் போது கன்சாலிடேட்டடாக ஐ ஹேவ் அபவுட் 300 வியூவர்ஸ், ஓகேவா. பட் ஒரு கமெண்ட் கூட எனக்கு வர்றதில்லை. எனக்கு வர கமெண்ட் எல்லாமே என் ஃபேமிலி மெம்பர்ஸோட கமெண்ட் தான். அதை தாண்டி சோஷியலாக யாராவது கமெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி இந்த இதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஐ வில் பி டூயிங் மை ஒர்க், ஓகேவா. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணால் இட் ரியலி மீன் வெரி குட் ஃபார் மை செல்ஃப். ஸோ இட் வில் மீன் த வேர்ல்டு அப்படின்னே சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பிடிக்கல, நான் பண்ணுறது தப்புனாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சம்படி டு இன்ட்ராக்ட், நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் பி ரியலி லவ்லி. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது என் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன யோசனைனா, ஐ எம் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் தட் கிளப் லிவ்ஸ் பியாண்ட் பிளேயர்ஸ், ஓகேவா. ஒரு தோனி இருக்காரு, யா கிரேட், ஐ அக்செப்ட் 100%. அடுத்து இப்போ ருத்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபைன், 100% இஸ் ஆல்சோ குட் பிளேயர். ஒரு 10 வருஷம் கழிச்சு, இல்லை இப்போ 29 வயசு நினைக்கிறேன் ருத்ராஜுக்கு, ஒரு 11 வருஷம் கழிச்சு 40 வயசு ருத்ராஜ் ரிட்டையர் ஆயிட்டா சிஎஸ்கே அழியாது, ஓகேவா. அடுத்து ஒருத்தன் வருவான், அடுத்து ஒருத்தர் வரும், இதுமாதிரி ஒருத்தரா வந்துகிட்டே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ கிளப்புன்ற அந்த சிஎஸ்கேன்ற கிளப்புக்கு ஒரு சாவே கிடையாது, ஓகேவா. பிளேயர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க, தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இப்போ ஒரு பிளேயர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக, இப்போ சிம்பிளா சொல்றேன், நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ ருத்ராஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10-11 வருஷம் கழிச்சு ருத்ராஜ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஐ எம் நாட் அ வெரி குட் கிளப் ஃபேன், ஓகேவா. ஐ எம் ஜஸ்ட் அ பர்சனல் ஒரு ருத்ராஜ் ஃபேனாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு கிளப்பை சோஷியலைஸ்டாக பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ட்ஸில் எனக்கு சொல்ல தெரிஞ்ச வேர்ட்ஸில் நான் சொல்கிறேன், அது தப்புன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா, இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, அவங்க எது செஞ்சாலும் அவங்க கூட நில்லுங்கன்னு நான் சொல்லலை, ஓகேவா. இப்போ அவங்க ரெய்னாக் செஞ்சது தப்பு, நம்ம அதெல்லாம் நீங்கள் தப்பு, வி மிஸ் ரெய்னாலாம் பண்ணோம், அதெல்லாம் வி ஆல் நோ. சோஷியல் மீடியாவில் வி பேக்லாஷ் டு தெம், இட்ஸ் ட்ரூ. பட் ஒரு மூவ் ஆன் தேவை. என்ன இப்போ இந்த வருஷம் தோனி விளையாடுறாரு, அடுத்த வருஷம் விளையாடுவார், 45 வயசு ஆகும், ஒரு 50 வயசுக்கு விளையாடுவார், 60 வயசுக்கு விளையாடுவார், 100 வயசு கூட விளையாட்டோம், இன்னொரு 40 50 60 வருஷம் தோனி விளையாடுவார். சரி, 100 வயசுலயோ தோனி ரிட்டையர் ஆகித்தான் ஆகணும் ஒரு நாள்ல. ஆன பிறகு 101வது வருஷம், ஓகேவா, சிஎஸ்கேன்னு ஒன்று அழிஞ்சிருமா? கிடையாது. அப்படி அழியக்கூடாதுன்னு நான் சொல்றேன், புரியுதா. அப்ப அந்த 101வது வருஷம் ஒரு புது பிளேயர் வரத்தான் போறாரு, அவர் சிஎஸ்கே கேப்டன் பண்ண தான் போறாரு. இந்த சிஎஸ்கேன்ற இந்த லெகசி வந்து கண்டினியூ ஆக தான் போகுது.
அந்த காலகட்டத்தை நம்ம தள்ளி போட்டுட்டே வந்திருக்கோம் ஒரு 7-8 வருஷமா. ஆனா அந்த காலம் இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரிங்க் அந்த இடத்துல போய் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வீடியோஸ் பாக்குறேன், தோனி வந்து நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு அப்படிங்கும்போது, தோனி எனக்கு ஃபேன்ஸுக்காக எனக்காக விளையாடுற தோனி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு முதல்ல தோனி முக்கியம். புரியுதா? சோ இப்ப நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் அவரால் நடக்கவே முடியாம போயிருச்சு அப்படின்னா, அவர் நமக்காக வந்து விளையாண்டு அவர் வாழ்க்கையில இன்னும் அவருக்கு எப்படி ஒரு ஒரு லைஃப் டைம் ஒரு 50-60 வருஷம் இருக்கலாம். அந்த வாழ்க்கை முழுக்க அவர் ஒரு வீல் சேர்ல போறத பார்த்தேன்னா, அதை விட சோகத்தை எனக்கு எதுவுமே கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அவர் நமக்காக விளையாண்டது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட அவர் அவருக்காக வாழ்றதும் இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். சோ அதை புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு ருத்ராஜ் இருக்காரு. இப்ப சாம்சன் தான் நெக்ஸ்ட் கீப்பர். இப்ப 19 வருஷத்துல நம்ம ஒரு புது கீப்பரே பார்த்தது கிடையாது. நம்மள பொறுத்த அளவுக்கு கேப்டன் கூட பார்த்துட்டோம். ஜடேஜா வந்து கேப்டன்சி எடுத்து ஒரு நியூ கேப்டன் டாஸ் தூக்கி போட்டு பார்த்துட்டோம். ஒரு நியூ கேப்டன் ருத்ராஜ் டாஸ் தூக்கி போட்டு பார்த்துட்டோம். ஆனா ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு பெர்மனண்டா மேபி 1 or 2 மேட்சஸ் யாராவது பண்ணிருப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2019 ஒரு மும்பை மேட்ச்ல ராய்டு பண்ணுவாரு. ரெய்னா கேப்டன்சி மட்டும் தோனி வெளியே உட்காந்துருப்பாரு. சோ அதை விட்டுருங்க. பட் ஒரு ஃபுல் டைமா ஒரு நியூ விக்கெட் கீப்பரே நம்ம பார்க்கல. பட் அதை இப்ப நம்ம விட்னஸ் பண்ண போறோம். நவ் ஆர் நெவர்ன்ற மாதிரி இதுக்கு மேலே இந்த காலத்தை நம்மளால தோனியை பார்க்கணும் அப்படின்ற நம்மளோட சுய சந்தோஷத்துக்காக அவரை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஹி டிசர்வ்ஸ் தட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா? சி இன்னைக்கும் அவர் பேடப் பண்ணிட்டு வந்தா முதல்ல போய் நிக்கிறவன் நானா தான் இருப்பேன். ஆனா அதை அவர் பண்ணிட்டு வர்றதுக்கு அவரால் முடியணும். அது முடியாம அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணியே 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எப்படி சொல்ல he was limping, he was not able to walk. ஸோ அப்படிலாம் இருந்தவர் விளையாடும் போது இட் ரியலி ஹர்ட்ஸ். புரியுதா? ஸோ அந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கான ஒரு டிசர்விங்கான ஃபேர்வெலை நம்ம கொடுப்போம். வில் ட்ரை டு பி எப்படி சொல்ல ஆஸ் குட் ஆஸ் பாசிபிள் டு ஹிம் ஆஸ் எ ஹியூமன். ஓகேவா? இப்போ தோனி ஃபேன்ஸ்னா தோனி சொல்றதை நீங்க கேட்கணும் இல்லையா? தோனியே என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கிரிக்கெட்டரா நான் 10 வருஷம் விளாடலாம், 15 வருஷம் விளாடலாம். ஆனா எல்லாரும் என்ன ஒரு நல்ல ஹியூமனா ரிமெம்பர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதுல அதே மாதிரி தான் நான் சொல்றேன். இப்ப அவர் ஒரு நமக்கு சந்தோஷம் தரதுக்காக இன்னொரு 4 வருஷம் விளாடலாம், 5 வருஷம் விளாடலாம். ஆனா அவர் சந்தோஷத்துக்காக அவர் கொஞ்சம் நடந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா ஒரு மென்டாரா வந்து நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஏதாவது பெர்மனன்ட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா இஸ் பீன் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் knee injury ஃபார் அபவுட் 2 to 3 years ஐ ரிமெம்பர். ஓகேவா? இஸ் நாட் ஏபிள் டு வாக். அது ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் அந்த மூவ் ஆன்ல ஒரு ருத்ராஜை விட ஒரு பெட்டர் லீடர் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவை லீட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. நம்ம ஒரு கிளப்புக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஃபேண்டம் இஸ் டிஃப்ரெண்ட், கிளப் லெகசி இஸ் டிஃப்ரெண்ட், கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு டெட்லி பவுலர்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஆனா அவரை சிஎஸ்கே எடுப்பாங்களா? என்னைக்காவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனா எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? டெட்லி பவுலர். பட் அந்த கல்ச்சர் நமக்கு ஒத்து வராதுன்ற காரணத்தினால we are not going towards him. அப்ப அதை அக்செப்ட் பண்ணணும். நோ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டியா ஆர் ஸ்ரேயஸ் ஐயர் மைட் பி a deadly கேப்டன். பட் அவங்க கல்ச்சர் நம்ம சிஎஸ்கே கல்ச்சருக்கு ஒத்து வராது. ஸோ இந்த சிஎஸ்கே கல்ச்சரையும் இந்த தோனியோட லெகசியும் எடுத்துட்டு லுக்கிங் ஃபார்வர்ட், மூவ் அஹெட், மூவ் ஆன் அப்படின்ற வார்த்தையை கொண்டு செலுத்துறதுக்கு தகுதியான ஒரே ஆள் இப்போ இந்த செட்டப்ல ருத்ராஜ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் லவ் த ஃபேன்ஸ் டு சி அண்ட் பேக் அவர் கேப்டன். இப்போ குவாஹாட்டி போய் லேண்ட் ஆயிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அதில் தோனி இல்லை. ஐ ஃபீல் ரியலி சேட். பட் அட் தி சேம் டைம் ஐ நீட் சம் மூவ் ஆன். ஓகேவா? ட்ரை டு லிவ் வித்அவுட் தோனி. பிகாஸ் இட் ஹாஸ் டு பி த ஃபியூச்சர். வி கான் பி லிவிங் இன் த பாஸ்ட். பாஸ்ட்லேயே வாழ்ந்து ஃபியூச்சர் அழிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான உதாரணம் தான் 2025 நம்ம ராக் பாட்டம்ல முடிச்சோம். பிகாஸ் வி டிட் நாட் வேல்யூ த பிரசன்ட் பிளேயர்ஸ் அண்ட் வி வர் லுக்கிங் அட் த பாஸ்ட் அண்ட் டெஸ்ட்ராய்ட் அவர் ஃபியூச்சர். பட் இட் ஷுட் நாட் கண்டினியூ. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஆர்சிபின்னு சொல்ல விரும்பல, பொதுவாக எனி ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபேன்ஸ். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபேன்ஸ், தே ஆர் அ நாலேஜபிள் கிரிக்கெட் க்ரௌடு அப்படின்ற பேர் நமக்கு இருக்கு. ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வி ஷுட் பி நாலேஜபிள். வி ஷுட் ட்ரை டு மூவ் ஆன் ஃப்ரம் லைஃப் அண்ட் லுக் அஹெட் ஆஃப் வாட் இஸ் இன் த ஃபியூச்சர். அண்ட் வில் அகைன் பி ஹாப்பி இஃப் தோனி ரிட்டர்ன்ஸ் பேக் இன் எனி ரோல் ஆர் கம்ஸ் பேக் ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயர், கெட்ஸ் இஸ் டிசர்வ் ஃபேர்வெல் அட் செப்பாக். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் அட் த காஸ்ட் அது வந்து அவரை ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எமோஷனலாக போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வில் ட்ரை அண்ட் சி இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட். எல்லா மேட்சஸ் அண்ட் வீடியோஸ் பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாகவும் அதே நேரத்தில் என்டர்டெய்னிங்காகவும் இதை கொண்டு போக நான் வந்து முயற்சி செய்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன். ஸோ யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஐ அகைன் மீட் யூ ஃபார் இந்த மேட்சோட ரிவ்யூ. ஸோ இந்த வருஷம் எமோஷன்ஸ் அசைட் லைக் we are all like a family அப்படின்னு சிஎஸ்கே எப்பயுமே சொல்றது. ஃபேமிலி எல்லாம் ஓகே, பட் டியூட்டி ஃபர்ஸ்ட். ஸோ மேட்ச் ஜெயிக்கிறோம், இந்த 6th கப் அடிக்கிறோம். அந்த ஒரு நோட்டோட இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்றேன். I'll see you again. Until then, bye guys.